நமஸ்தே. இது கிரேட் 8க்கான செகண்ட் லெசன் பரக். பரக்னா டு டேஸ்ட் அப்படிங்கிறது அர்த்தம். இதோட சம்மரி பார்க்கலாம். நாகார்ஜுன் பிராச்சீன் பாரத் கே நாமி ரசாயன் சாஸ்திரி தே. நாகார்ஜுன் அப்படிங்கிறவர் பழங்காலத்து பாரதத்தில் ஒரு புகழ்பெற்ற ஒரு ரசாயன சாஸ்திரியாக இருந்தார். உன்ஹோனே அப்னி பிரயோக்ஷாலா மே கை தவாயே தயார் கி தி. அவர் தன்னுடைய லெபார்டரியில் நிறைய மருந்துகளை தயார் செய்தார். இசி காரன் வே விஸ்வ பிரசித் ஹோகயே. இதன் காரணமாக அவர் உலக புகழ் பெற்றவராக திகழ்ந்தார். ஏக் பார் நாகார்ஜுன் நே ராஜா சே கஹா. ஒரு முறை நாகார்ஜுன் ராஜாவிடம் சொன்னார், காம் பகுத் ஹே, வேலை அதிகமாக இருக்கிறது, சம்பல் நஹி ரஹா, மேனேஜ் பண்ண முடியல, கொய் சஹாயக் பேஜ் தீஜியே, யாரையாவது அசிஸ்டண்ட்டாக அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்கிறார். राजा ने दो योग्य नौजवानों को भेजा और नागार्जुन से कहा कि दोनों में से किसी एक को चुन लें அப்படின்னா தேர்ந்தெடுக்கிறது. 2 இளைஞர்களை அனுப்பிட்டு அதில் ஒருத்தவங்களை தேர்ந்தெடுக்க சொல்லி ராஜா சொல்லிடுறாரு. அகலே தின் दो नौजवान नागार्जुन से मिलने आए. மறுநாள் 2 இளைஞர்கள் நாகார்ஜுனை சந்திக்க வராங்க. दोनों ही बड़े अदब से पेश आए. 2 பேரும் ரொம்ப மரியாதையோடு வந்து அந்த இடத்துக்கு ப்ரெசென்ட் ஆகிறாங்க. दोनों की योग्यताएं भी एक जैसे थी. 2 பேரோட एलिजिबिलिटिயும் ஒரே மாதிரி இருந்தது. नागार्जुन समझ नहीं पा रहे थे कि किस आधार पर दोनों में से किसी एक का चुनाव करें. 2 பேரோட एलिजिबिलिटी ஒன்றா இருந்ததுனால 2 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் இருந்தது அவருக்கு. काफ़ी देर तक चिंतन करने के बाद वे एक नतीजे पर पहुँचे. ரொம்ப நேரம் சிந்திச்சு பார்த்ததில் ஒரு முடிவுக்கு அவர் வந்தார். உன்ஹோனே தோனோங்கோ ஏக் பதார்த் தியா. 2 பேருக்கும் ஒரு பொருளை கொடுக்குறாரு. அவர் கஹா, பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்மே கியா ஹே, இதில் என்ன இருக்கிறது, யஹ் தோ மே ஆப் லோகோங்கோ நெஹி பத்தாவுங்கா, இதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன், இந்த பொருளை கொடுத்துட்டு அதை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடுறாரு. ஆப் லோக் खुद பஹச்சானியே, நீங்களே இதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறார். ஃபிர் இஸ்கா ரசாயன் அப்படி இச்சானுசார் பனாக்கர் லாயே. இந்த பொருளை வச்சு 2 பேரும் ரசாயனத்தை உங்களுடைய விருப்பப்படி உருவாக்கி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். இஸ் ஆதார் பர் ஹி மே அப்னா சஹாயக் நிர்வாச்சித் கருங்கா. அப்படின்னா இதை வைத்து தான் உங்கள் 2 பேருடைய எலிஜிபிலிட்டியை கண்டுபிடிச்சின்னா என்னுடைய அசிஸ்டண்ட்டாக நான் அப்பாயிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஜோ ஆக்ஞா கஹக்கர் தோனோ யுவக் சல்னே லகே. உங்களுடைய விருப்பப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. நாகார்ஜுன் நே உன்ஹே ஃபிர் டோக்கா. மறுபடியும் 2 பேரையும் நிறுத்துறாரு. வே போலே, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் சுனோ அபி घर जाने से पहले पूरे राजमार्ग को पार करना. வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ராஜபாதையை ஃபுல்லாக கடந்து செல்ல வேண்டும். 3 दिन बाद शाम को तुम दोनों की राह देखूंगा. 3 நாள் கழித்து நீங்கள் சென்ற அந்த பாதையை நான் கவனிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். வே தோனோ ஹைரான் தோ ஹுயே. 2 பேரும் ஷாக் ஆகிறாங்க. பரந்து உன்ஹோனே குச் நஹி பூச்சா. ஆனாலும் அவங்களால எதுவும் கேட்க முடியல, எதுவும் கேட்கவும் இல்லை. ஆச்சாரிய கே பயிர் சூக்கர் சல் படே. 2 பேரும் நாகார்ஜுனுடைய காலை தொட்டு வணங்கிவிட்டு சென்று விடுகிறார்கள். தீசரே தின் ஷாம் ஹோதே ஹி தோனோ ஆ பहुंचे. 3வது நாள் சாயங்காலம் ஆனதும் 2 பேரும் மறுபடியும் நாகார்ஜுன்கிட்ட வந்து சேர்றாங்க. ஏக் கா செஹரா தமக் ரஹா தா. 2 பேரில் ஒருத்தவங்களுடைய ஃபேஸ் வந்து ரொம்ப ஷைனாக இருந்தது. தூசரே கா புஜா ஹுவா தா. மற்றவனுடைய முகமானது ரொம்ப டல்லாக இருந்தது. நாகார்ஜுன்னே தூசரே யுவக்ஸே பூச்சா. 2வது இளைஞர்கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னா, தும் உதாஸ் கியோ ஹோ பாய், நீ ஏன் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. ஆச்சாரிய ஜி மே ஆப்கா அபராதி ஹூ, யுவக் கி நசரே ஜுக் கயி. கேள்வி கேட்ட அந்த இளைஞன் என்ன சொன்னான் அப்படின்னா, நான் ஒரு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையை அவர் கீழே குனிஞ்சிடுறோம். ஆப்கே தியே பதார்த்தோ மேனே துரந்த் பஹச்சான் லியா தா. நீங்கள் கொடுத்த அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. கிந்து உஸ்கா கோய் பி ரசாயன் மே தயார் நஹி கற்பாயா. என்னால் அதை வைத்து எந்த ஒரு ரசாயனமும் தயாரிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்கிறோம். இஸ் பர் பெஹலா யுவக் போலா மேனே ரசாயன் தயார் கர் லியா ஹே குருஜி. இப்போது ஃபஸ்ட்டு உள்ளவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீங்கள் கொடுத்த பொருளில் நான் ரசாயனம் தயாரித்து விட்டேன் குருஜி அப்படின்னு சொல்கிறோம். நாகார்ஜுன்னே உஸ்கே பனாயே ரசாயன் கி ஜாஞ்ச் கி. அவனால் செய்யப்பட்ட அந்த ரசாயனத்தை டெஸ்ட் பண்ணுறாரு. ஜாஞ்ச் அப்படின்னா டெஸ்ட். கை பிரஷ்ன பூச்சே, நிறைய கேள்விகள் கேட்குறாரு. யுவக் நே சப் குச் சஹி பத்தாயா. கேள்வி கேட்ட உடனே எல்லாத்துக்கும் சரியான பதிலை சொல்கிறான் முதல்ல உள்ளவன். தூசரா யுவக் உதாஸ் ஹோக்கர் சிர் ஜுகாயே பைட்டா தா.
ரெண்டாவதாக உள்ளவன் எந்த பதிலும் சொல்லாமல் தலையை குனிஞ்சிட்டு உட்காந்தே இருக்கான். நாகார்ஜுனே உசே பூச்சா, நாகார்ஜுன் அவன்கிட்ட கேட்குறாரு என்ன அப்படின்னா, தும் ரசாயன் கியோ நெஹி பனா பாயே, உன்னால் ஏன் அந்த ரசாயனத்தை உருவாக்க முடியவில்லை அப்படின்னு நாகார்ஜுன் ரெண்டாவது இளைஞன்ட்ட கேட்குறாரு. யுவக் நேன் ஜவாப் தியா, அந்த இளைஞன் பதில் சொல்கிறான் என்ன அப்படின்னா, ஆப்கி ஆக்ஞானுசார் மே ராஜ்மார்க் சே குசர் ரஹா தா, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ராஜபாதையில் நான் கடந்து சென்றேன். அச்சானக் क्या देखा हूँ, என்ன பார்த்தேன்னா कि पेड़ के नीचे एक बीमार आदमी पड़ा है, மரத்துக்கு கீழே ஒரு நோயுற்ற ஒரு மனிதன் இருந்தார். कोई उसे पानी के लिए भी नहीं पूछ रहा है, யாருமே அவருக்கு தண்ணி வேணுமான்னு கூட யாரும் கேட்கல. मेरा दिल पसीज गया, என்னுடைய இதயம் கசிந்து விட்டது. மே உசே உठाकर घर ले आया, அவனை எழுப்பி நான் என்னுடைய வீட்டிற்கு கொண்டு வந்து விட்டேன். वह इतना बीमार था कि मैं उसकी सेवा करने में उलझा रहा, அவர் எவ்வளோ வீக்காக இருந்தார் அப்படின்னா என்னுடைய முழு கவனமும் அவர்கிட்டயே இருக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப வீக்காக இருந்தார் அப்படின்னு காரணம் சொல்கிறான். ரசாயன் தயார் கர்னேக்கா சமயஹி நெஹி மிலா, ரசாயனம் தயார் செய்வதற்கான சமயம் எனக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறான். தும்னே உச்சித் கியா, நீ சிறப்பான ஒன்றைத்தான் செய்தாய் அப்படின்னு சொல்கிறார். நாகார்ஜுன் போலே, இந்த வார்த்தையை சொன்னது யார் அப்படின்னா நாகார்ஜுன். மே தும்ஹே ஹி அப்னா சகாயக் நியுக்த் கர்த்தாகும், உன்னைத்தான் நான் என்னுடைய அசிஸ்டண்ட்டாக அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். जब नागार्जुन राजा से मिले तो राजा ने पूछा, आपने यह क्या किया आचार्य जी, ராஜா போய் நாகார்ஜுன் சந்திக்கும் போது ராஜா என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்ன இப்படி செய்துட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. जो व्यक्ति रसायन बनाकर लाया उसे न रखकर आपने उसे रखा जो कुछ नहीं लाया, ரசாயனம் கொண்டு வந்தவனை அப்பாயிண்ட் பண்ணாமல் எதுவுமே கொண்டு வராதவனை நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அந்த ராஜா வந்து நாகார்ஜுன்கிட்ட கேட்குறாரு. நாகார்ஜுன் போலே ஹா மகாராஜ், அதுக்கு நாகார்ஜுன் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் மகாராஜா. ஜிஸ்னே ரசாயன் நெஹி பனாயா, யார் ஒருவன் அந்த ரசாயனத்தை செய்யவில்லையோ உஸ்னே மனுஷியக்கி சேவாக்கி, அவன் ரசாயனத்தை தயாரிக்கிறதுக்கு பதில் மனிதனுக்கு சேவை செய்தான். தோனோ ஏக் ஹி மார்க் சே நிக்கலே தே, ரெண்டு பேரும் ஒரே வழியில் தான் புறப்பட்டு போனாங்க. ஏக் சேவா கேலியே ரூகா, ஒருத்தவன் சேவை செய்வதற்காக நின்றான். அவர் தூசரே பினா ரூகே சலா கயா, மற்றொருவன் நிற்காமல் போயிட்டான். मुझे पहले से ही मालूम था कि राजमार्ग के किनारे पेड़ के नीचे एक बीमार आदमी पड़ा है, எனக்கு முன்பே என்ன தெரியும் அப்படின்னா, ராஜபாதையினுடைய ஒரு மரத்தின் ஓரமாக ஒரு சிக்கான ஒரு பர்சன் இருந்தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். மே ஸ்வயம் உசே யஹா லாக்கர் உஸ்கி சேவா கர்னா சாஹதா தா, நானே என்னுடைய விருப்பத்தின்படி அவரை என்னிடத்தில் கொண்டு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இத்தனை மே ஏ நௌஜவான் ஆகையே, இதற்கிடையில் இந்த ரெண்டு இளைஞர்களும் வந்துட்டாங்க. அவர் மேனே இன்கி பரக் கர்லி, நான் இந்த ரெண்டு பேரையும் டெஸ்ட் பண்ணிட்டேன். यंत्र की तरह रसायन बनाने वाला युवक मेरे काम के लिए उपयोगी नहीं था, எந்திரம் போல வேலை செய்கின்ற அல்லது ரசாயனத்தை உருவாக்குகின்ற ஒரு பர்சன் எனக்கு வேண்டாம். ஜிஸ்னே மானவ் பன்கர் மானவ் கி சேவா கி, மனித தன்மையோடு மனிதனுக்கு சேவை செய்தானோ வஹி மேரே காம் கே லாயக் ஹே, அவன்தான் என்னுடைய வேலைக்கு ஏற்றவன். ஜோ தூசரோं की सेवा नहीं कर सकता वह चिकित्सा कैसे करेगा, மற்றவர்களுக்கு சேவை செய்கின்ற சிந்தனை இல்லாதவன் எப்படி சிகிச்சை அளிக்க முடியும் அப்படின்னு அந்த நாகார்ஜுன் ராஜா கிட்ட கேள்வி கேட்குறாரு. இந்த கதையை எழுதினவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்ஹர் சௌஹான். இப்போது இந்த மீனிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுக்ரியா.